அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் எல்லோரும் அடிக்கடி பார்க்கின்ற ஒரு காட்சி, குழந்தைகளை மருத்துவரிடத்திலே கொண்டு வருவார்கள். பரிசோதித்து முடித்த பிறகு டாக்டர் ஊசி போடுவதற்கு தயாராவார். குழந்தை கொஞ்சம் மிரளும். குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு பெரிய பொய் ஒன்றை சொல்வார்கள். உனக்கு இல்லம்மா ஊசி, அந்த குழந்தைக்கு தான் ஊசி, நீ அழுவாதே என்று குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக சொல்வார்கள். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த குழந்தைக்கு தான் ஊசி போடப்படும். ஆக இப்படி அந்த குழந்தையிடத்திலே பொய் சொல்வது கூட ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான். ஏனென்றால் இப்படி பொய் சொல்லுகிற போது அந்த குழந்தை என்ன எண்ணம் என்று சொன்னால், இப்படி பொய் சொல்வதில் தவறில்லை போல் தெரிகிறது. இப்படி சொல்லலாம், ஒன்றை சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கலாம் என்று அந்த குழந்தை எண்ணதற்கு அது இடம் கொடுக்கிறது. ஆக அப்படிப்பட்ட சமயத்தில் எப்படி சொல்லணும், நான் குழந்தைகிட்ட ஊசி டாக்டர் ஊசி தான் போட போறாரு, வலிக்காம போடுவாரு, மெதுவா போடுவாரு என்று சொல்லி சமாதானப்படுத்தலாமே தவிர, உனக்கு ஊசி இல்லை அந்த குழந்தைக்கு தான் ஊசி என்று பொய் சொல்லி குழந்தைகளை ஏமாற்றுவது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். பொதுவாகவே நாம் குழந்தைகளிடத்திலே பொய் பேசுவதற்கு தயங்குவதில்லை, அஞ்சுவதில்லை. குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்காகவும் அவர்களை ஏமாற்றுவதற்காகவும் அவரிடத்திலே காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காகவும் மிக சாதாரணமாக பொய் சொல்லுவோம். அதை வாங்கி தருகிறேன், இதை வாங்கி தருகிறேன், பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன், கிண்டி பார்க்கு கூட்டிக் கொண்டு போகிறேன், எனத்தையாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த சமயத்துக்கு அந்த குழந்தையை சமாளிக்கிறது. இது ஒரு தவறான அணுகுமுறை, இது ஒரு தவறான முன்னுதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்துல்லா பின் ஆமிர் என்பவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்போது அவருடைய தாயார் அவரை அழைத்து, இதோ உனக்கு ஒரு சாமான் தருகிறேன் என்று அந்த தாயார் அழைக்கிறார்கள். நபிகள் நாயகம் கேட்டார்கள், என்ன கொடுக்க போகிறாய் அந்த குழந்தைக்கு என்று. நான் பேரித்தம்பழம் கொடுக்க போகிறேன் என்று அந்த அம்மையார் சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லியபடியே அந்த குழந்தைக்கு கொடுத்து விட வேண்டும். அவ்வாறு கொடுக்கவில்லை எனில் பொய் சொல்லியதாக உங்கள் கணக்கில் எழுதப்படும் என்று சொன்னார். ஆக சாதாரண விஷயம் பாருங்க, ஒரு தாய் தனது குழந்தைக்கு பேரித்தம்பழம் கொடுக்கிறதாக சொல்வது ஒரு சாதாரண விஷயம். அதை சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருந்தால் உங்கள் கணக்கில் பொய் எழுதியதாக குறிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஆக ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். சில்ட்ரன் ஆர் குட் இமிட்டேட்டர்ஸ் என்று சொல்வார்கள். குழந்தைகள் அப்படியே காப்பி அடிக்கின்ற தன்மையை உடையது. ஆக ஒரு குழந்தை என்பது ஒரு எழுதப்படாத ஒரு சிலேட்டு மாதிரி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கே கற்றுக்கொள்கிறது அந்த குழந்தை? வீட்டிலே கற்றுக்கொள்கிறது, நண்பர்களிடத்தில் கற்றுக்கொள்கிறது, அல்லது கல்விக்கூடத்திலே கற்றுக்கொள்கிறது. ஆகவே நீங்களே அந்த குழந்தைக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை தருகின்ற போது, வளர்கின்ற காலத்தில் பொய் சொல்வது ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த குழந்தை உருவாகும். ஆக குழந்தைகளிடம் பொய் சொல்லி காரியங்களை நாம் சாதிக்கக்கூடாது. எது உண்மையோ அதை சொல்லி காரியங்களை சாதிக்கின்ற ஒரு பண்பை வளர்த்துக் கொண்டு அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும்.